ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் ஹேண்ட்கிராஃப்டட் ஹெவன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்துட்டிங்கன்னா என்னோடய கார்டனோட ஆகஸ்ட் மந்தோட அப்டேட் தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்துட்டு கரும்பு. மொத்தமாக என்னுடைய கார்டன் வந்துட்டு இவ்வளோ தான் இருக்கும். அதிகபட்சம் ரொம்பலாம் இருக்காது, இவ்வளோ தான் இருக்கும். அண்ட் இதில் வந்துட்டு கரும்பும் வந்து நமக்கு வைக்க ஆரம்பித்தாச்சு. நம்ம இதுக்கு பதியம் வச்சு ஒரு 8 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ கரும்பும் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரியான காஞ்ச இலைகள் இருந்தால் கூட நம்ம அப்பப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா சோளம் வந்துட்டு நான் பதியம் வச்சு அதை மாற்றி வைக்காமல் விட்டுட்டேன். அதனால் சின்ன அந்த க்ரோ பேக்லேயே வந்துட்டு குட்டி குட்டியாக வந்து மினியேச்சர் கார்ன் மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு வருது அப்படின்னு விட்டு பார்க்கலாம். இது வந்துட்டு நித்யா கல்யாணி சுடுகாட்டு மல்லின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி. இந்த பக்கம் அப்படியே இருக்கும். இது வந்துட்டு டெசர்ட் ரோஸு. இது வந்து குண்டு மிளகாய், நல்ல காரம் இருக்கிற ஒரு மிளகாய். இதாவது பழுக்கு விட்டு நமக்கு காஞ்ச வரமிளகாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பச்சை மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு செவ்வந்தி பூ. இன்னி வர சீசனுக்கு வந்துட்டு நிறைய பூக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இது வந்துட்டு அஸ்பாரகஸ் ஃபர்ன், நல்ல ஒரு டெக்கரேட்டிவ்காக வைக்கிற ஒரு செடி தான். அண்ட் இந்த பேக்கில் பார்த்துட்டிங்கன்னா வல்லாரை, விக்ஸு துளசி இதெல்லாமே கலந்துருக்கு. அண்ட் இந்த பேக்கில் வந்துட்டு மூக்குத்தி அவரை மேலே கொடி பிடிச்சி ஏறி இருக்குது. பக்கத்துலேயே நந்தியாவட்டம் இதெல்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி தான் வந்து பந்தலுக்கெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே மழையும் வந்தாச்சு, எதுவும் பண்ண முடியாமல் அப்படியே இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு கொஞ்சமாக சுண்டக்காய் செடி, வெள்ளைக்கீரை இந்த மாதிரியான தொட்டிகள் இருக்குது. சவ் கூட நம்ம பதியம் வச்சுருக்கோம். இது எப்படி வருது அப்படின்றது தெரில, பார்க்கணும். இங்கே மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா டேபிள் ரோஸஸ்ஸு, 9 o'clock ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதெல்லாம் எடுத்து வாட்டர் கேனில் வச்சுருக்கேன். செல்ஃப் வாட்டர் கேனில் மார்னிங் பூக்கும்போது நல்லாயிருக்கும். அதே போல் இதெல்லாம் வந்துட்டு செம்பருத்தி, ஒரு 4 வகையான செம்பருத்தி இருக்குது. இது பூக்கும்போது நல்லா அழகாக இருக்கும். நல்ல ஒரு வெயில் வரும்போது ரொம்ப சூப்பராக பூக்கும். ஸோ இது வந்து சின்ன கொடி மாதிரி போகிறனால இப்படி வச்சுருக்கேன். பார்க்கலாம் இது எப்படின்னு. ஸோ இது வந்து அள்ளி தொட்டி, பழைய இலை எல்லாமே கட் பண்ணிவிட்டு இப்போ புது இலைக்காக வெயிட்டிங். இப்போ இது வந்து பந்தல் போட்ட இடத்துல ஒரு 4-5 பெரிய பேக் கொடி போகிற மாதிரி வச்சு பிளான் பண்ணி போட்டிருக்கோம். இதில் கத்திரி, ஓமவல்லி, துளசி இந்த மாதிரியான செடிகள்லாம் இருக்குது. தட்டக்காய் இதெல்லாமே வச்சுருக்கோம். இதில் வந்து எலுமிச்சங்காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுவும் ஒரு வகையான குண்டு மிளகாய். நமக்கு பெங்களூர், மைசூர் சைடெலாம் வந்துட்டு இந்த மிளகாய் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நல்ல காரம் இருக்க ஒரு மிளகாயும் கூட. ஸோ இது இருக்குது. அதே போல் கீழா நிலையெல்லாம் அதுவே தானாக வளர்ந்துருக்கு, நிறைய வளர்ந்துருக்கு. அந்த தொட்டியில் வேறு எதுவுமே வைக்க முடியாத அளவுக்கு அதுவாக வளர்ந்துருக்கு. ஸோ அதுவும் இருக்குது. பக்கத்தில் முல்லைப்பூ, அவரை, பிரண்டை இதெல்லாமே இப்போ தான் கொடி பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இனி இந்த சீசனில் நிறைய காய்ப்பு எப்படியாவது ரெடி பண்ணலாம். அதுக்கான நிறைய கரைசல்கள்லாம் வந்து நம்ம கொடுத்து ரெடி பண்ண போகிறோம். இந்த லைனில் வந்துட்டு அரளி, ஜாதிப்பூ இந்த மாதிரியான செடிகளும் வச்சுருக்கேன். அந்த பக்கம் வந்துட்டு முப்பெரண்டை அப்படின்ற ஒரு பிரண்டை வகை வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஒரு பட்டன் ரோஸ். இது பூக்கும் போதே பார்த்துட்டிங்கன்னா கொத்தாக தான் பூக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு செடியில் ஃபஸ்ட்டு பூ. இந்த சீசனுக்காக அவரை, வெண்டை, சுரை, புடலை, அதே போல் சவ், நூல்கோல் இந்த மாதிரியான காய்கறிகள் எல்லாமே விதைச்சி வச்சுருக்கோம். ஸோ இது எப்படி வருது அப்படின்ற இனி வர வீக்ஸில் வந்து நம்ம அப்டேட் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா கீரைக்காகவே அளவாக ஒரு அரை அடிக்கு போட்ட ஒரு பெட்டு தான். ஸோ அதில் வந்துட்டு காக்காங்கள் போடுற சில விதைகளுமே நமக்கு நல்லா முளைச்சி வரும் அப்படின்றதுக்காக. கொடிச்சம்மங்கி அதுவும் நமக்கு கொடி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த சைடு எல்லாமே வந்துட்டு ப்ளூ டைசி, டிசம்பர் பூ இது எல்லாமே இருக்குது. இந்த சைடு மணப்பாறை கத்திரி, மூக்குத்தி அவரை, சிறகவரை இதெல்லாமே வச்சுருக்கோம். மூக்குத்தி அவரை இப்போ தான் பந்தல் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதே போல் இந்த சீசனோட ஃபஸ்ட்டு தக்காளி செடியும் வந்து பூக்க ஆரம்பித்தாச்சு. இது காசி தக்காளியா இல்லை செரி டொமேட்டோவா அப்படின்றது கண்டுபிடிக்க முடியல. இனி பிஞ்சு வந்துருக்கு. ஸோ அது காயாகும் போது தான் என்ன அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இன்னும் அந்த பக்கம் எல்லாம் ஆரஞ்சு, லெமன் இதெல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன விதைக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.